the session by chanting the vibrant Om 3 times. Let us all sit erect, palms over the left facing the ceiling, spine erect, with a beautiful smile. Take a normal breath in, breathe out. Take a deep breath in and let go. For chanting Om, take a deep breath. Om. Take another deeper breath. Take another deeper breath. Slowly and gradually open your eyes. எல்லோருக்கும் வணக்கம். வாங்க அவை பிராட்டியோட தொடர்ந்து பயணிக்கலாம். அனிதா புதுசா இருக்காங்க. இந்த வாரம் கோர்ஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கா சார். நாளைக்கு முடியறது கோர்ஸ். ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டா, அதனால I was invited to attend your session. Most welcome. It's a pleasure. Okay. It's a blessing also. You are welcome, da. Jai Gurudev. நாம ரொம்ப அழகா அவ்வை பிராட்டியோட பழகலாம். நம்ம தான் அவ்வை பிராட்டியோட கம்பேர் பண்றச்சே we are younger அப்படின்னு நினைச்சுக்கிட்டா, அவ்வை பிராட்டி ரொம்ப வேகமா நடக்கிறாங்க. அவங்களுக்கு வேகத்துக்கு ஈடு கொடுக்கறது கஷ்டமா. அதாவது அவங்க 10 குறள்லயும் என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு அவர் வேகமா சொல்லிட்டு போயிடுறாங்க. என்ன சொன்னாங்கன்னு உணர்றதுக்கு it takes long time. அப்பதான் it is grace of the God or Guru நமக்கு பொறி தட்டுறது. ஓ, இதுதான் சொல்லியிருப்பா போல, இதுதான் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு சித்தர் பாடல்களை பாக்குறச்ச எனக்கு அது பொருந்தும். அதுதான் எனக்கு நானே வியந்து பாக்குறது. கரெக்டா அந்த இடத்துல உட்கார்ந்து சொல்லுவாங்க. கரெக்டா அந்த நோட் சப்தம் கரெக்டா இருந்து சொல்லுவாங்க. அது ரொம்ப தொடர்ந்து பயணிக்க. இப்ப ஔவையின் ஞான குரல்ல வீட்டு நெறி. அது இப்ப நாம முதல்ல மோட்சம் செல்லும் வழி ஒரு வழியா பார்த்துட்டோம். இரண்டாவது உடம்பின் பயன் அதையும் பார்த்தோம். அப்புறமா உடல் நிலை, சூழ்நிலை சரீரத்தின் நிலை என்ன. இது வேர்ட் ஆஃப் காஷன் டு டியர் அனி. திஸ் இஸ் what is quoted by the great Siddhar Ravikant. So with this we shall start. இப்ப நம்ம பார்க்கறது சூட்சும உடம்பை பத்தி பார்ப்போம். சூட்சும உடம்புக்கு எப்படி எனர்ஜி கிடைக்கிறதுன்னா, இட் இஸ் டோட்டலி பை த எனர்ஜி சேனல்ஸ், த பிராண சக்தி. த பிராண சக்தி இஸ் த லைஃப் எனர்ஜி. அதே பார்த்துட்டு இருந்தாங்க எப்படி சில்வர் கலர், கோல்டன் கலர் போன வாரம் போன கிளாஸ்ல பார்த்தோம். இப்போ அடுத்தது நாடி தாரணை. நாடிகள் மீன்ஸ் எனர்ஜி சேனல்ஸ். அந்த எனர்ஜி சேனல்ஸ் மூலமா தான் நம்முடைய சூட்சும சரீரம் என்பது என்ன? நம்முடைய ஆத்மா பிளஸ் மாயாமலம், கர்மமலம், ஆணவம். இந்த ஆணவமலம், மாயாமலம், கர்மமலம் போயிட்டு நாம தான் கடவுள். that you can realize. There's no doubt. So அதற்கு சக்தி கொடுத்து இயக்கக்கூடிய நாடிகளை பத்தி பேசப்போம். நாடிகள் என்பது எனர்ஜி சேனல்ஸ், த சேனல்ஸ் through which the life energy flows to keep the complex of your body, mind and emotions. இப்ப நம்ம தொடரலாம். முதல் குறள். 70,000 நாடிகள், அவற்றுள் முழு 10 நாடி. 70,000 நாடி.
நம்ம மொத்தம் 72,000 நாடிகள் இருக்கு. நாடிகள் மீன்ஸ் எனர்ஜி. அவற்றுள் முழு 10 நாடி மதம். 72,000 நாடிகளுக்கும் ஆதாரம் இருக்கக்கூடியது 10 நாடிகள் அப்படின்னு அமைப்பினர் சொல்றோம். இப்ப அதை நான் விளக்க வேண்டியிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குழந்தை வகை முக்கியமான நாடிகள் 10. இதுல 3 நாடிகள் நம்முடைய மூலாதார கிளம்பி சகசிரஹர வரைக்கும் போகும். மற்ற 7 நாடிகள் உங்க தொப்புளிலிருந்து சகசிராரம். அது இறைமையினுடைய விளையாடும். அது ஏன் தெரியாது. நம்ம L4 L5 சொல்லுவோமோ இல்லையோ, லாஸ்ட் அந்த காக்சிக்ஸ் போன், அதுதான் உங்களுடைய சுஷும்னா அக்னி நாடியின் ஆரம்பம். Your Kundalini energy or the serpentine energy or the inner awareness starts from the L5. பார்க்கணும். இதுல முதல் நாடி இடகலை. இதை சந்திர நாடி அப்படி சொல்லுவாங்க. இட் இஸ் a aspect of the கோலன். இது எப்படின்னா, நம்முடைய மூலாதாரத்தில் தொடங்கி இடது வழி நாசி வழியாக காற்றை எடுத்து உங்கள் வலது பக்க மூளையை இயக்கக்கூடிய ஒரு சக்தி மையம், சக்தி வழி சேனல். அதுதான் இடக்கலை. இடக்கலையை நீங்கள் சந்திர நாடின்னு சொல்லுவீங்க. அதே நேரத்துல உங்களுடைய இடக்கலை அப்படிங்கிற கலைன்னு ஒரு வழி. இது முதல். அடுத்தது பிங்களை. பிங்களான்னு லயன். அது உங்களுடைய வலது நாக்கி நாஸ்ட்ரில் மூலமா போய் இடது மூளையை ஆக்டிவேட் பண்ணும். அதனால தான் பிங்களாங்கிற ஆக்ஷன் ஓரியன்டல். All the logic, action, discussion, decision are taken by the left lobe of the brain. இதுதான் பிங்களை, சூரிய நாடு. இதுக்கு நடுவுல சுஷும்னா அப்படின்ட்டு உங்கள் மூலாதாரம் தொடங்கி உங்களுடைய ஆக்ஞா வரைக்கும் போறது சுஷும்னா. இதுதான் அக்னி நாடி அப்படின்னு சொல்லுவோம். அந்த சுஷும்ன நாடி என்பது வஜ்ர நாடி. அதே வஜ்ர நாடி சித்திரிணி நாடி என்ற சப் கிளாஸ் ஆஃப் நாடிஸ் அதுக்குள்ள இருக்குது. இதுக்கு என்ன உதாரணம் சொல்றாங்க, தாமரை தண்டை மெல்ல அப்படி, இப்ப வாழைத்தண்டு இருக்கோ இல்லையோ, நம்ம வாழை நார் எடுக்கிறோம்ல, வாழைப்பட்டையில் நார் எடுக்கிறோம், அதெல்லாம் பூலாம் கட்டுறான். அது போல தாமரை தண்டுல நீங்க அப்படியே எடுத்தீங்கன்னா ரொம்ப மெல்லிசா இருக்கும். அதற்கு கம்பேர் பண்றா இந்த சுஷும்ன நாடி. இந்த 3 நாடிகள் தான் முக்கியமான நாடிகள். மூலாதாரம் தொடங்கி உங்களுடைய சகசிராரம். அதுக்கு அடுத்தது மிச்சம் 7 நாடிகள். அந்த 7 நாடிகள் என்ன? புருஷா. இந்த புருஷா என்ற நாடி உங்கள் நேவல் பாயிண்ட், துப்புளில் இருந்து உங்கள் வலது கண்ணை இயக்கக்கூடிய நாடி. காந்தாரி உங்கள் தொப்புளில் இருந்து இடது கண்ணை இயக்கக்கூடிய லைஃப் எனர்ஜி சேனல். அப்புறம் அத்தி உங்களுடைய வலது காது தொப்புள் மையம். அத்தி அலம்புஷா அலம்புடை, லெஃப்ட் இயர் டு த நேவல் பாயிண்ட். அதுக்கு அடுத்தது ஜிஹ்வா, நம்ம குட்டி நாக்கு இருக்குல்ல, உள்நாக்கு. அந்த உள்நாக்கில் இருக்கக்கூட பிரம்மரந்திரா. எப்படி நம்ம அழுதோம்னா மூக்கில் தண்ணி வரும் உண்டா இல்லையா? நம்ம அழுதுச்ச ஆட்டோமேட்டிக்கா மூக்கில் தண்ணி, மூக்கு சீந்துவோம். இல்லைன்னா மூக்கு சீந்துட்டு இருக்கேன். எப்படி வருது? There is a very small orifice connecting your eye the nostril. அது போல உங்க உள்நாக்கில் ஒரு சின்ன துவாரம் இருக்கு. அந்த துவாரம் is known as a பிரம்மரந்திரா that connects to your pineal gland. அதுதான் தாரா, அமுத தாரா என்ற ஒரு நாடி. சோ 4வது நாடி ஜிஹ்வா. அந்த ஜிஹ்வா என்ற நாடி உங்கள் தொப்புள் முதல் உங்கள் உள்நாக்கு வரை ஆக்டிவேட் பண்ற லைஃப் எனர்ஜி சேனல். அதுக்கு அடுத்தது சங்கினி. சங்கினி என்பது ஆண்மகனுக்கு டெஸ்டிகிள்ஸ், பெண்மகளுக்கு ஓவரிஸ். உங்களுடைய கர்ப்பத்தை, உங்களுடைய உயிர்ப்பு தத்துவத்தை
கனெக்ட் பண்ணக்கூடியது ஃப்ரம் யுவர் நேவல் சங்கினி. அண்ட் கடைசியில் குஹு. குஹு என்பது உங்களுடைய குதம். குதம் தொடங்கி தொப்புள்வார் கீழ் நோக்கு அழுத்தத்தை கொடுக்கும். ஆக 3 + 7 10 நாடிகள். இது வந்து நான் உங்களுக்கு நோட்ஸ் அனுப்புறேன், நீங்க படிங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் வாட் யூ ஆர். நவ் வி ஆர் சீயிங் ஹவு த பில்டிங் இஸ் கன்ஸ்ட்ரக்டட். எப்படி கோவில் கட்டிட்டு இருக்கோங்கிறத பாருங்க. நம்ம உடம்பு தான் ஒரு கோவில். சூட்சுமத்தை பத்தி பேசியாச்சு. அந்த சூட்சுமத்துல எப்படி எல்லாம் கட்டடங்கள் கட்டியிருக்காட்டு பாருங்க. ஆக இடகலை, பிங்கலை, சுஷும்னா உங்களுடைய மூலாதாரம் தொடங்கி சகசிராவை, அடுத்த 7 தொப்புள் தொடங்கி இந்தந்த இடத்துக்கு போறது. புருஷா, காந்தாரி, அத்தி, அலம்புடை, ஜிஹ்வா, சங்கினி, குஹு. ஆக இந்த 10 நாடிகள் தான் அவ்வை பிராட்டி உங்களுக்கு குறிப்பிடும். இதுக்கு கூடவே வாங்க சித்தர் பாடல். ஒரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லீரே விருத்தரும் பாலராவர் மேனியும் சிவந்திடும் அருள் தரித்த நாதர் பாதம் அவ்வை பாதம் ஒன்று. சிவவாக்கியர் அற்புதமான பாடல். யோகா மூலமாக if you are able to activate the சுஷும்ன நாடி, அக்னி நாடி, பாலரும் ஆகலாம், பரபிரம்மம் ஆகலாம். சின்ன குழந்தை ஒரு 1.5 வயசு வாண்டு அது இங்கேயும் எங்கேயும் ஓடிட்டு இருக்கு. அதுக்கு கனவுல கூட உங்களுக்கு தீங்கு நினைக்க முடியுமா? முடியவே முடியாது. தெய்வம், குழந்தையும் தெய்வமும் கொண்டாட. அது போல நீங்க குழந்தை ஆயிடுவீங்க. இதற்கு மிகப்பெரிய உதாரணம் பாப்பா ராமதாஸ். ஞானானந்தகிரி சுவாமிகள் இங்க திருக்கோவிலூர் போற பக்கத்துல அவர் குழந்தை மாதிரி சிரிச்சுட்டே இருப்பார். அவருடைய சிஷ்யன் தான் ஹரிதாஸ் கிரி, இப்ப விட்டல்தான் கோவிந்தபுரம். அவர்கள்லாம் வந்து அந்த தென்னாங்கோ, நம்ம தென்னாங்கோ பக்கத்துல இருக்கு, வந்தவாசி பக்கத்துல இருக்கு. அற்புதமான ராதாகிருஷ்ணா கோவில் ஹரிதாஸ் கிரி. அவர் ஞானானந்தகிரியோட டைரக்ட் டிசைபிள். அவர்லாம் வந்து பக்தி பாவனையில பண்றவா. அவருடைய ஃபாலோயர் தான் விட்டல்ராம், கோவிந்தபுரத்துல கோவில் கட்டு. ஆக தேர் ஆர் டோட்டலி பக்தி. பாலரும் ஆகலாம். அவளுக்கு வேற தெரியாது. நீங்க திட்டா கூட சிரிச்சுட்டே இருப்பா, நீங்க மஞ்சா கூட சிரிச்சுட்டே இருப்பா. அவளுக்கு தெரியாது. குழந்தைக்கு நீங்க திட்டாலும் சரி எல்லாம் சொல்லி முகம் பாவத்தான் பயப்படுவீங்க. அது ஒண்ணும் தட் வில் நாட் பி அஃபெக்டட் பை தட். பரபிரம்மமாகலாம். பரபிரமத்தை உள்ளடக்கக்கூடிய சக்தி உனக்கு கிடைக்கும். அதுதான் அந்த முதல் நாடி, அக்னி நாடி. ஒரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை, the energy, life energy flows through that. கருத்தினால் இருத்தியே கபாலமேற்ற வல்லீரே. If you can practice so hum every time it hits your pineal gland. பாலரும் ஆகலாம், பரபிரமம் ஆகலாம். நான் என்ன சொல்றேன்? இட்ஸ் a promise. ஆலமுண்ட கண்டர் பாதம், அம்மை பாதம் உண்மை. சித்தர்களுடைய வாக்கை நீங்க மீறவே. சித்தர் வாக்கு சிவன் வாக்கு. அதுக்கு அடுத்தது இன்னொரு உதாரணம். அவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து முழுவதும் இந்த பாடம். இப்ப 2வது குறளுக்கு சொன்னோம். ஆக 72,000 நாடிகள், அதில் முக்கியமானது 10. இதெல்லாம் நீங்க பிராணாயாம பண்ண யூ கேன் ஃபீல் இட். அதுதான் பிரச்சனை. அதுக்கு எப்படி கையை கால் பாக்குறோமோ இல்லையோ, இப்ப விரல எல்லாம் பாக்குறோம், அது போல யூ கேன் ஃபீல் யுவர் ஓன் எனர்ஜி சேனல்ஸ். ஓகே. 2வது குறள். நரம்பு எனும் நாடி இவை எனக்கு எல்லாம் உரம் பெறும் நாடி ஒன்று உண்டு. நரம்பு எனும் நாடி, தமிழ்ல வந்து நாடி வந்து நரம்புன்னு சொல்லுவாங்க. இட் இஸ் டோட்டலி கனெக்டட் வித் தி நர்வஸ் சிஸ்டம் ஆல்சோ. Nervous system you can feel and see, whereas this is in the form of a light energy, the form of a vibratory energy. நரம்பு எனும் நாடி இவை எனக்கு எல்லாம் 72,000 நாடிகளுக்கு எல்லாம் உரம் பெறும், பலம் தரும், ஆதியாக இருக்கக்கூடிய நாடி ஒன்று உண்டு. அதுதான்
சுஷும்னா என்று சொல்லக்கூடிய அக்னி நாடி. 10 நாடி பார்த்தோம். அந்த 10 நாடியில 3 நாடி முக்கியம். இடகலை, பெண்கலை, சுஷும்னா. அதுலயும் முழு முதல் தெய்வமாக உன்னை உயர்த்தக்கூடிய ஒரு நாடி. தட் இஸ் அ சர்பன்டைன் எனர்ஜி. குண்டலினி எனர்ஜி போகக்கூடிய வழி அக்னி நாடி. இறைவனை உணர்ந்தவர்கள் எல்லாம் ஒளிச்சுடராக மாறினார்கள். நம்முடைய அருட்பிரகாச வள்ளலார், ஆண்டாள் பிராட்டி, பர்த்ருஹரி, சுந்தரமூர்த்தி நாயனார், இவாள்லாம் எக்ஸாம்பிள்ஸ். They become that light energy. One kind of they don't have any kind of an end to it. They are spread everywhere. அதுக்கு ஒரு அற்புதமான பாடல் இதே சிவவாக்கியர்த்தல்ல, அது பார்க்கலாம். மூன்றாவது பாடல். இதுதான் என்ன சொல்றாரு அவருங்க? உரம் பெறும் நாடி ஒன்று உண்டு. இதற்கெல்லாம் ஆதாரமான நாடி ஒண்ணு இருக்கு. அது என்ன நாடி? சுஷும்ன நாடி. அதுக்கு என்ன சொல்ற? மூல நாடி தன்னிலே முளைத்தெழுந்த ஜோதிகை 4 நாடி உம்முடே நாடியே இருந்த பின் பாலரும் ஆகலாம், பரபிரமமாகலாம், ஆலமுண்ட கண்டர் பாதம், அம்மை பாதம். அற்புதமா சிவமாக்கி. மூல நாடி, ஆதார நாடி, உரம் பெறும் நாடி ஒன்று உண்டு. இது அவை கூற்று. இதற்கு சப்போர்ட்டிவா பார்த்தோம்னா இவர் என்ன சொல்றார்? மூல நாடி தன்னிலே முளைத்தெழுந்த ஜோதியை. யுவர் பிராணா இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் த லைட் எனர்ஜி. அது எப்படி ரியலைஸ் பண்ணுவ? 4 நாழி. ஒரு நாளைக்கு 60 நாழிகை இல்லையா? அதாவது 24 மணி நேரத்துக்கு 60 நாழிகை. அப்போ 24 × 60 நிமிஷம். அப்போ ஒரு நாழிகை எவ்வளவு? ஒரு நாழிகை 24 நிமிஷம். 4 நாழிகை 96 நிமிஷம். 96 நிமிஷம் ஏறக்குறைய 1.5 மணி நேரம். If you can attain the thoughtless state for 1.5 hours, you become God. 96 நிமிஷம் 96 நிமிடம் உங்களுக்குள்ள நிறைப்பற்ற நிலையில், உங்களுக்குள் ஆழ்ந்த தியான நிலையில், சமாதி நிலையில் இருந்தால் நீங்கள் உங்களுக்குள் ஒளிச்சுடரை உணரலாம். நான் சொல்றேன், சிவவாக்கியர் அனுபவத்துல சொல்றேன். மூல நாடி தன்னிலே முளைத்து எழுந்த ஜோதியை 4 நாடி உம்முளே நாடியே இருந்த பின் பாலரும் ஆகலாம், பரபிரமமாகலாம், ஆலமுண்ட கண்டர் பாதம், அம்மை பாதம். பிராக்டிஸ் பண்ணணும். இப்போ நானு அம்மாலாம் இருக்கோம், பொறுப்பெல்லாம் முடிஞ்சது, வெட்டி முடிக்கிற வேலை எதுவும் கிடையாது. சும்மா வம்பளாக்கு நிம்மதியா அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். We are living the same lifetime. வேற எது நிம்மதியா? எல்லா குழந்தைகளும் நன்னா இருக்கணும். சர்வேஜனும் சுகினோ பவந்த். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே எல்லாமும் வேறொன்று பராமர். நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், ததாஸ்து ததா. அவ்வளவுதான் லைஃப். தென் யூ பிகம் காட். இது சிவவாக்கியம். நான் என்ன இப்போ என்னுடைய கோட்பாடு நாடி தாரணை. நாடி தாரணை நமக்குள்ள இருக்கக்கூடிய நாடிகளை பற்றிய முழுமையான விவரம். அந்த நாலேஜ் பாயிண்ட்ல நாம போயிட்டு இருக்கேன். சோ 2வது குறள் முடிஞ்சது. 3வது குறள். உந்தி முதலா உருமுடி கீழ் மேலாய் சிரசு வரையில் பந்தி நிற்கும் பரிந்து. உந்தி முதலாய் உருமுடி கீழ் மேல, உருமுடி கீழ் மேலாய், அதாவது உங்களுடைய தொப்புள் முதல் உருமுடி உங்கள் சகசிரஹாரம் வரை கீழ் மேலாய், கீழிருந்து மேல. எனர்ஜி, காஸ்மிக் எனர்ஜி has frozen into the serpentine energy as a kundalini energy which is there in the மூலாதாரம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ தண்ணி இருக்கு, கூல் வாட்டர், கோல்ட் வாட்டர். அதை ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர்ல வச்சுக்கிங்க, என்ன ஆகுது? ஐஸ் ஆயிடுது, பனிக்கட்டி ஆயிடுது. பனிக்கட்டி கால் மேல விழுந்தா வலிக்குதா? வலிக்கலையா? வலிக்குது. ஏன்னா இட் இஸ் சாலிட். அதையே கொஞ்ச நேரம் விட்டுருந்தீங்கன்னா தண்ணி ஆயிடும். அதே பனி கட்டி தான், அதே ஐஸ் கட்டி தான், தண்ணி ஆச்சு. தண்ணியை கால் மேல விழுங்க, கால் வலிக்குமா? வலிக்காது.
டோட்டல் நேச்சர் இஸ் சேஞ்ச். அந்த தண்ணிய ஸ்டவ் மேல வச்சு ஹீட் பண்ணீங்கன்னா இட் பிகம் ஸ்டீம். நீராவி போயிட்டு கண்ணால பார்க்க முடியுமா? ஒரு 10 நிமிஷம் முன்னாடி உங்களுக்கு வலியை கொடுத்தது பனிக்கட்டி, உங்களுக்கு சுகமாக இருந்தது தண்ணி. இப்ப கண்ணுக்கே புலப்படாம போயிடுது அதே தண்ணி. இதுல எது நிஜம்? மூன்றுமே நிஜம். அதுதான் நம் நிலை. காஸ்மிக் எனர்ஜி கெட்ஸ் ஃப்ரோசன் as a serpentine of the kundalini energy with the மூலாதாரம். அதை நீங்க யோகால பண்ணி 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 you have to raise it up. அதுதான் உந்தி முதலா உருமுடி உருமுடி கீழ்மேலாய் பந்தித்து நிற்கும் பரிந்து. பந்தித்தென்ன? உங்க நரம்புகளுடன் உங்களுடைய எலும்புகளுடன் நரம்பு மண்டலமாய் அது பின்னி பிணைந்து இருக்கும். பந்தித்திருக்கும்னா கட்டிட்டு இருக்கும், கட்டிடுறது. பரிந்து, பரிந்துன்னு உன்னை மேல் நோக்கி செல்வதற்காக, உனக்கு உதவுவதற்காக அது கூடவே இருக்கு. அது எங்க? அது மூணாவது. ஆக நம்முடைய உந்தி நம்முடைய தொப்புளில் இருந்து முடி கீழ் வரைக்கும் போறது அது கீழ் மேலாக. இந்த 7 நாடிகள், இந்த 7 நாடிகள் உங்களுடைய உடலை இயக்கக்கூடும். அதனால தான் எப்பவுமே நம்முடைய தொப்புள் தான் நம்முடைய பவர் ஹவுஸ் ஆஃப் தி பாடி. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. புரிஞ்சுட்டீங்களா? 4வது குறள். 4வது குறள் என்ன வந்தோம்னா, நாலாவது குறள், காலோடு கையில் நடு இடை தாமரை நூல் போலும் நாடி நுழைந்து. இந்த நாடி எப்படி இருக்கும் பாட்டி? சொல்லுங்க பாட்டின்னு அவை பேரடி கேட்கிறோம். மவனே, காலோடு உங்க பாதம் தொடங்கி, கையில் உன்னுடைய கைகளிலும், நடு உன்னுடைய உடலிலும், இடை அதற்கு இடைப்பட்ட இடையிலும், தாமரை நூல் போலும். தாமரை எப்படி பின்னி பிணைந்திருக்கோம்னா அது போல இந்த நாடிகள் ஆகக்கூடிய சக்தி நிலைகள், சக்தி வழிகள் நுழைந்து எலும்பினை ஒட்டி படர்ந்து இருக்கும். சார் எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. அதுக்கு நமக்கு விளக்கத்துக்கு கம்பேரிசன் தாமரை நார், வாழை நாரை வாழை நாரை விட தாமரை நார் இன்னும் மெலிசா இருக்கும். அது கீழே உடையாது, பிச்சுக்காது. அப்படியே முதல் ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் வரும். இதெல்லாம் நான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன். தாமரை தண்டை நீங்க அப்படியே எடுத்தீங்கன்னா, ஒரு சின்ன சேஃப்டி பின்ல அப்படியே எடுத்தீங்கன்னா முதல்ல கடைசி வரைக்கும் அழகா வரும். அதுதான் தாமரை நூலுக்கு தான் சித்தர்கள் அக்னி நாடியை கம்பேர் பண்ணுவாங்க. ஆக காலோடு கையில் நடு இடை தாமரை நூல் போலும் நாடி நுழைந்து, ஒரு பின்னல் வலையை போல இந்த நாடி உங்களை சுற்றி இருக்கிறது. அதுக்கு என்ன ஒரு பாடல் இருக்கா? பார்ப்போம். 4வதுக்கு 5வது பாடல் என்னது? இது மறுபடியும் சித்தர் பாடல் மூலமா விளக்கணும்னு ரொம்ப அழகா இருக்கா. மூலப்பதியடியோ மூவிரண்டு வீடதிலே கோலப்பதியடியோ குதர்க்கம் தெருநடுவே சால பதிதனிலே தணலாய் வளர்ந்த கம்பம் மேல பதிதனிலே என் கண்ணம்மா விளையாட்டை பாரு. சார், ஐ லவ் திஸ். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சித்தர் பாடல். மறைபொருளா ஆழ்ந்த உண்மையை போட்டு உடைப்பாங்க. மூலப்பதியடியோ உங்க மூலாதாரம், மூவிரண்டு வீடதிலே 6 ஆதார நிலைகள். என்ன 6 ஆதார நிலைகள்? மூலாதாரா, சுவாதிஷ்டான, த்ரிபுரகா, நாகதா, விசுத்தா, ஆக்ஞா. மூலப்பதியடியோ மூவிரண்டு வீடதிலே கோலப்பதியடியோ, கோலப்பதியடியோ அது எந்த கோலத்தில் இருக்கு? 4 அந்த கரணங்கள், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த 4 கோலங்கள்ல அழகுபடுத்திக்கிட்டு மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு நான் தான் உண்மை, நான் தான் உண்மைன்ட்டு குதர்க்கம் தெருநடுவே நம்மள மேல போக விடாம பண்ணும். சார், எப்பேற்பட்ட பாட்டு! அழுகணி சித்தர்
மூலப்பதியோ மூவிரண்டு வீடதில்லை, அழகான ஒரு வீடு கோவில். ஆனா நீ போக போக இதெல்லாம் உங்களை மாயம் காட்டி மேஜிக் பண்ணி இதாண்டா நிஜம் இதாண்டா நிஜம்னுட்டு நம்மள அலக்கழிக்கும். எது அலக்கழிக்கும்? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். மேல போக விடாது. இவனை பார்க்கணும் இவனை பண்ண, ஐயோ எனக்கு SMS வரலையே, என் பையன் அமெரிக்காவுக்கு போனானே வேணானு தெரியலையே, போனே பண்ணலையே, ஐயோ நாளைக்கு காய்கறி இல்லையே, பால் வாங்கலையே. All these things, it consumes your energy. Every thought consumes 0.6 microwatts power. Mind you, every thought consumes 0.6 microwatts power. It is utilized. அப்ப இந்த மாதிரி நிறைய திங்க் பண்ண the energy, the prana is wasted. Wasted சொல்ல முடியாது. That is how you use it. So எதுக்கு யூஸ் பண்ணணும்னு நீங்க நினைச்சுக்கணும். You have to decide. The choice is yours. கோலப்பதியடியோ, நடுவுல இருக்கிற எல்லாரும் என்ன பண்றாங்க? ஓ ஜோரா இருக்கேன்ட்டு குதர்க்கம் பேசுறாங்க. மேல போற வழி அப்புறம் பார்க்கலாம்டா. இப்ப இருக்கிறது அனுபவிடா. இப்ப பிட்சாவை திங்காம என்ன திங்கிற? இப்ப வடையை சாப்பிடு, மசாலா தோசை சாப்பிடு, அது அப்புறம் பார்த்துக்கலாம். குதர்க்கம் தெரு நடுவே சால பதிதனிலே. ஆனால் நீ அடைய வேண்டிய என்னது? உன்னுடைய உச்சி, பைனல் கிளாண்ட். தணலாய் வளர்ந்த கம்பம் அக்னி நாடி. ரமண பகவானுக்கு அருணாச்சல மலை ஒரு தீப்பிழம்பா தான் காட்சி ஆயிடுச்சு. அதை வரை சொல்லியிருக்கேன். ஒரு தீப்பிழம்பா பார்க்கிறேன் அருணாச்சலேஸ்வரன். சோ தட் அண்ணாமலை அவருக்கு ஒரு தீப்பிழம்பாகத்தான் தெரிந்தது. இது ரமண பகவான் கூற்று. அது போல தணலாய் வளர்ந்த கம்பம், தணலாய் வளர்ந்த கம்பம். அது போல இப்ப நீங்க சிவன் கோவில் எல்லாம் பாத்தீங்கன்னா, கோவில் சுத்திட்டு பிராகாரத்துல வரைச்ச அந்த கர்ப்ப கிரகத்துக்கு, சிவலிங்கத்துக்கு டைரக்ட் பின்னாடி என்ன உருவம் இருக்கு? எது பதிச்சிருக்கா? கோயிலுக்கு போயிருக்கீங்களா? பாக்குறேடா, என்ன இருக்கு பின்னாடி? லிங்கோத்பவர். லிங்கோத்பவர். உடலானது, உருவமானது லிங்கமாக இருந்தாலும் அதன் நடுவே தீப்பிழம்பாக இருக்கக்கூடிய சுயப்பிரகாச ஜோதி. அடிமுடி காணாதவர். மேல ஒரு அன்னப்பறவையை போட்டிருப்பாங்க, கீழே ஒரு வராகம் பன்றி உருவத்தை பொறிச்சிருப்பாங்க. நல்லா பாருங்க. இதெல்லாம் நமக்கு சிம்பாலிக்கல் ரெப்ரசன்டேஷன். நீ எவ்வளவு மேல போனாலும் முடிய காண முடியாது. எவ்வளவு கீழே போனாலும் அடிமுடி காணாத ஒளி சுயஞ்சோதி, சுயம் பிரகாச. அதுதான் லிங்கோத்பவர். லிங்கத்தில் உற்பன்னமாக இருப்பவர், அடித்தளமாய் இருப்பவர். அதுதான் சால பதிதனிலே தணலாய் வளர்ந்த கம்பம் மேல பதிதனிலே என் கண்ணம்மா விளையாட்டை பாருங்க. இந்த கோலப்பதி என்ன போட்டு அலைக்கழிக்குது. நான் நிம்மதியா தியானம் பண்ணிட்டு சால பதிதனிலே வந்துட்டேன்ன, விளையாட்டை பாருங்க. இந்த உலகமே ஒரு விளையாட்டா மாறி, என் வாழ்க்கையை நான் ஒரு விளையாட்டாக பார்த்துக் கொண்டிருக்கிறேன். சாட்சி பூதா, விட்னஸ் கான்சியஸ்னஸ். What Krishna says, look at the life as a சாட்சி பூதா. It is given in the அழுகணி சித்தர் படம். இது ஒரு கூடவே வாங்க. மூலப்பதியடியோ மூவிரண்டு வீடதிலே கோலப்பதியடியோ குதர்க்கம் தெருநடுவே சால பதிதனிலே தணலாய் வளர்ந்த கம்பம் மேல பதிதனிலே என் கண்ணம்மா விளையாட்டை பாருங்க. தனக்குத்தானே அழிவிறக்கம், செல்ஃப் சிம்பத்தி. ட்ரை பண்ற, ஏன் விட மாட்டேங்கிற என் கண்ணம்மா, நீ இல்ல இருக்க. வார்த்தை இந்த கண்ணம்மாங்கிற அற்புதமான வாழ். அந்த கண்ணம்மா என்பது வாலைக்குமரியடி கண்ணம்மா, பால திரிபுர சுந்தரி, வாலை பெண் வடிவாக வாலைக்குமரியைத்தான் எல்லா சித்தர்களும் வழிபாடு செய்து கொண்டிருந்தார்கள். அதுதான் வாலைக்குமரி வழிபாடு. இப்ப நீங்க வெள்ளியங்கிரிக்கு போனா கூட, கொல்லிமலைக்கு போனா கூட சித்தர்கள் வழிமுறை வாலைக்குமரி. அது வளர்ந்த பெரிய பெண்மகளும் கிடையாது, ஒண்ணுல அழகான ஒரு 10-12 வயது குமரி. இது நான் திருப்பத்தூர்ல யோகா எடுக்க போவேன் 10 years back. அப்போ ஒருத்தர், சரி இந்த சிவன் கோயிலுக்கு வாங்க, நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்கன்னு போனோம்னு ஒரு இடத்துல அழகா ஒரு
திரிபுர சுந்தரி, வாலை குமரி அவ்வளவு அழகா வரைஞ்சிருந்தாங்க அந்த கோவில் சுவத்துல. நான் அப்படியே நின்றுட்டேன். இப்படி ஒரு அழகா? இப்படி கேட்டப்ப, சார் நீங்க நம்பனா நம்பாட்டி போங்க. கோபி உங்களுக்கு தெரியுமில்ல, அருண் கோபி, திருப்பத்தூர் சென்டர். அப்ப அவர் தான் வாலண்டியர் எனக்கு. அவர் சொன்னாரு, ஒரு முஸ்லீம் கனவுல தோன்றினாங்க. மதம் நடிச்சுக்கிறாங்களே, மதமாவது எதடா? முஸ்லீம், திருப்பத்தூர்ல இருக்கிற முஸ்லீம் ரஃபீக் பாய், அவர் கனவுல அம்பாள் வாலைக்குமரியா தோன்றி, ஏண்டா என்ன வரைய மாட்டியா நீ? அப்போ அங்க இருக்கக்கூடிய கோவில் நிர்வாகிகள்லாம் அவருக்கு மரியாதை கொடுத்து, அவர் வரைஞ்சிருக்கார் அந்த சித்திரத்தை நான் பார்த்தேன். அவரோட பேசியிருக்கேன். அவரோட பேசினப்ப, சார் மனித நேயத்தை விட்டு வேற என்ன சார் இருக்கு? எங்க அம்மா பொறக்க வச்சது எனக்கு முஸ்லீம் முத்திரை குத்துனாங்க, இந்துன்னு முத்திரை குத்துனாங்க. இப்போ பசிய உங்களுக்கும் எனக்கும் ஒண்ணுதானே சார்? கட்டி அணைச்சுக்கிட்டாங்க. ரஃபீக் பாய் பேர். ஆக வாலைக்குமரி அடி கண்ணம்மா இல்லையா, மறுப காதல் கொண்டு கோல விழிச்சுடரே கண்ணம்மா அப்படின்ட்டு பாரதியார் மிக அழகா பாடுவார். இறைமை ஒரு அழகான பெண்மகள், அந்த அற்புதமான எனர்ஜி ஃபீல்ட். இப்ப கூட பாத்தீங்கன்னா, கும்பாபிஷேகம் பண்றச்ச 16 வயது நிரம்பாத ஒரு கன்னி மகள் மூலமாகத்தான் அந்த பிராண பிரதிஷ்டை பண்ணுவாங்க. ஒரு சின்ன பாலகி, குட்டியா இருக்கும், ஒரு 5, 6 வயசு, 8 வயசு, 10 வயசு. அந்த குழந்தை கையாலத்தான் அந்த நவரத்தன நவதானிய எல்லாத்தையுமே மூல பிரதிஷ்டை பண்றது, பிராந்த பிரதிஷ்டை பண்றதுக்கு முன்னாடி அந்த கர்ப்பகிரகத்துல போடுவாங்க. இதெல்லாம் ஆகம விதிகள். இதுக்கு எவ்வளவோ அர்த்தம் இருக்கு, பேசிக்கிட்டே போலாம், அது வேற விஷயம். ஆக ரொம்ப அற்புதம். மூலப்பதியடியோ மூவிரண்டு வீடதிலே, கோலப்பதியடியோ புதற்கன் தெருநடுவே, சால பதிதனிலே தணலாய் வளர்ந்த கம்பம், மேல பதிதனிலே என் கண்ணம்மா விளையாட்டை பாருமா. ஆக 4வது குறள். இப்ப 5வது குறளுக்கு கூடவே வாங்க. 5வது குறள். ஐந்தாவது குறள். ஆதித்தன் தன் கதிர் போல் அந்நாடிகள் பேதித்து பறந்தவாறு. ஆதித்தன் தன் கதிர் போல், சூரிய பகவான் உதித்த உடனேயே 1000 கிரணங்கள், லட்சம் ரேஸ், அது சன். அது போல உங்கள் நாடிகள் மூலாதாரத்தில் தொடங்கி உங்கள் உடல் முழுதும் பேதித்து, பிரிஞ்சு தனக்குள்ள they are becoming separate like the sun's rays. தாம் பறந்தவாறு, பறந்தவர்னா அப்படியே பறந்து பின்னி பிணைந்திருக்கிறது. நாடிகள் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கிறோம். முதல்ல என்ன சொன்னாங்க? காலோடு கையில் நடுகிடை தாமரை நூல் போலும். இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன? ஆதித்தன் தன் கதிர் போல் அந்த நாடிகள் பேதித்து தாம் பறந்தவாறு அப்படின்ட்டு இன்னொரு அழகான ஒரு உதாரணத்தை அவைக்கிறார்கள் சொல்றாங்க. அப்புறம் 6வது குறள். மெய்யெல்லாம் ஆகி நரம்போடு எலும்பு இசைந்து பொய்யில்லை நாடி உணர்வு. உணர்வு என்றால் சேர்தல். அந்த நாடிகள் தான் உன்னுடைய உணர்வுகளை இயக்குகின்றன. அந்த உணர்வுகளின் வடிவாகத்தான் இறைவன் இருக்கிறார். ஆக நாடிகளில் ஓடக்கூடிய அந்த பிராண சக்தியை நீ உணர்ந்து விட்டால் இறைவனை உணர்ந்தது இதற்கு சமம். மெய் எல்லாம் ஆகி, உடம்பெல்லாம் சேர்ந்து, நரம்போடு எலும்பு இசைந்து, உன்னுடைய எலும்புகளின் மேல் நரம்பு போல படர்ந்து, பொய் இல்லை, இதுதாண்ட அப்பட்டமான உண்மை, நாடி உணர்வு. நாடிகள் உன்னுடைய உடலில் இயங்கக்கூடிய இதுதான் வழி, இப்படித்தான் உன்னுடைய உடலில் அது இயங்குகிறது அப்படின்ட்டு ரொம்ப அழகா சொல்றாங்க. இது கூடவே வாங்க இதை நம்ம நாடி என்ன கிளியரா தெரிஞ்சுக்கோ. அது பிறகு அது மட்டும் இல்லாம இந்த கோர்ஸ்ல பண்ணீங்கன்னா உங்களோட 3 ஸ்டேஜ் பிராணாயாமா, பாஸ்திரிகா, ஓம் சாண்டிங், சுதர்ஷன கிரியால அக்கு வேற ஆடி வேறையா நீங்க உணரும். இதுக்கு ஒரு அற்புதமான ஒரு பாடல் ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். பத்திரிகிரியார் பாடுற, ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டெரித்து
தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். காயா புரிக்கோட்டை மாயா பிறவி மயக்கத்தை ஊடறுத்து காயா புரிக்கோட்டை கை கொள்ளுவது எக்காலம். நாட்டுக்கால் இரண்டை விட்டு நடுவுக்கால் ஊடே போய் ஆட்டுக்கால் இரண்டினுள்ளே அமர்ந்திருப்பது எக்காலம். என் அம்மா நான் அமர்ந்திருப்பது எக்காலம் அப்படின்ட்டு பத்திரகிரியார் பர்த்ருஹரி பட்டினத்தாரை அவருக்கு அவர் ஒரு திருடன் பிராண்ட் பண்ணி காசி மகாராஜன் பத்ருஹரி அவர் கழுவேற்றுங்கன்னு சொல்லிடுவார். அப்போ இப்பிறவி எடுத்து நான் செய்த பாவம் என்றும் அறியேன், முற்பிறவி செய்த பாவமும் இங்கனே வந்து போன்றதுவே அப்படின்னு பட்டினத்தார் பாடுவார். அப்போ அந்த கழுமரம் பற்றி எரியும். எல்லாரும் பயந்துடுவாங்க. ஐயோ ஒரு பெரிய சித்தர் போல் இருக்கேன், தப்பு பண்ணிட்டுவேன், ராஜா ராஜா கழுமரம் தீப்பற்றி எரியுது, அவர் பெரிய துறவியா இருப்பார் போல இருக்கே. அப்படியா? அப்பேற்பட்ட ஞானியான்ட்டு திபி திபி திபின்னு ஓடி வந்து அவர் கால விழுந்து, எனக்கு இந்த ராஜ்யம் வேண்டாம், முடி வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாம், என்னை உங்கள் சீடனாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்ட்டு அவர் பின்னாடியே வருவார். எங்க திருவிடைமருதூர் வரைக்கும் வருவார். அவங்க ராணி எல்லாரும் ஓடி வருவாங்க. எனக்கு வீடு வேண்டாம், நாடு வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம், இவன் மட்டும் தான் வேண்டும். சார் இதுதான் நம்ம பரதக்கண்டே ஜம்பு பரதக்கண்டே இங்க தசை தாத்தா பாட்டில ஞானம். நாம தான் சார் கடவுள். நமக்குள்ள கடவுள் தன்மை மொத்தம் இருக்கு. நம்ம நினைச்சோம்ன பாலருமாகலாம், பரபிரமமாகலாம், ஆலம் உண்ட கண்டர் பாதம் அம்மை பாதம் உண்மையே. என்ன அழகா பாருங்க. ஆங்காரம் உள்ளடக்கி நான் கெட்டு போறதே என்னுடைய அகங்காரத்தால், அகம்பவத்தை. ஐ மீ மை மை நான், எனக்கு, என்னுடைய, எனது. அது எப்பதான் செய்வேன்? ஆமா, ஏமா வழிகாட்டு, ஏமா வம்பு பண்ற, வழிகாட்டுமா, நீ தானே பெத்த, நீ தான் வழிகாட்டணும், நான் உன் குழந்தை தானே, நீ தானே என்ன பெத்த, நீ தானே என்ன பாத்துக்கணும். பத்ருஹரி சண்டை போடுற திருவிடை வரும் அம்மா கிட்ட. ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டெரித்து, ஐம்புலனை சுட்டெரித்து என்ன அதுதான் அலக்கழிக்குது. தூங்காமல் தூங்கி யோக நித்ரா, எனக்குள்ள எப்ப நிம்மதியா இருப்பேன், சுகம் பெறுவது எக்காலம். மாயா பிறவி, இந்த பிறவி முடிவே கிடையாது. ஆம்பளை உடம்பு பொம்பளை உடம்பு, பொம்பளை உடம்பு ஆம்பளை, சுத்தி 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 வந்து மாயா பிறவி மயக்கத்தை ஊடறுத்து அடியோடு அறுத்து காயா புரிக்கோட்டை, என் உடல் என்னும் கோட்டையை கை கொள்வதை காலம். எப்பொழுது நான் when can I have a save over my body? காயா புரிக்கோட்டை கை கொள்ளுவதை காலம். நாட்டுக்கால் இரண்டை விட்டு, நாட்டுக்கால நான் உயிரோடு வச்சிருக்கிற நாடிகள், இடக்கலை பிங்கலை, பிங்கலை இடக்கலை, இடக்கலை பிங்கலை, மூச்சு மாறி 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 போயிட்டு இருக்கு. நாட்டுக்கால் இரண்டை விட்டு, எனக்கு சூரிய கலையும் வேண்டாம், சந்திர கலையும் வேண்டாம், நடுவுக்கால் ஊடே போய் தளராய் வளர்ந்ததோர் கம்பம் அக்னி நாடி சுஷும்ன நாடி வழியே போய் ஆட்டுக்கால் இரண்டினுள்ளே, ஆட்டுக்கால் ஆடுகால் மூச்சு இயக்கக்கூடிய உள்நாக்கு எவ்வளவு ஆழமான பிடிக்கும். ஆட்டுக்கால் இரண்டினுள்ளே அமர்ந்திருப்பது, அதுதான் கேசரி முத்ரா. உங்க நாக்க உங்க மேலெடுத்து தொட்டு பாருங்க, சிலிர்க்க உடம்பு. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு முத்திரை. முதிரை இது கேச்சரி முத்ரா. கேச்சரி முத்ரா எல்லா சித்தர்களும் பழகுவாங்க. உங்க நாக்க மேல தொடர்ச்ச உடம்பு சிலிர்க்கும். அப்போ யுவர் பைனியல் கிளாண்ட் வில் பி ஆக்டிவேட்டட். அதுதான் கேச்சரி முத்ராங்கிறது. அதுதான் நீங்க உள்நாக்கு தொடும், உங்க நுடிநாக்கு. அது வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அந்த உள்நாக்குக்குள்ள இருக்கக்கூடிய பிரம்மரந்திராவை அடைச்சு வச்சாங்கன்னா அமுத தாரை, the melatonin, serotonin, the nectar will automatically flow into your system. ஆட்டுக்கால் இரண்டின் உள்ளே அமர்ந்திருப்பது எக்காலம். பத்திரிக்கிறீர்கள். ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டெரித்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். மாயை பிறவி மயக்கத்தை ஊடறுத்து காயா புரிக்கோட்டை கை கொள்ளுவதெக்காலம். நாட்டுக்கால் இரண்டை விட்டு நடுவுக்கால் உள்ளே போய் ஆட்டுக்கால் இரண்டின் உள்ளே அமர்ந்திருப்பது எக்காலம். அற்புதமா. ஆக 6வது குறளில் அம்மை அம்மை பிராட்டி சொல்வது போல் நாடி புணர்வு, உடல் எல்லாம் பாருங்க, அதுல நடுவுல போனோம். 7வது குறள்
உந்தி முதலாகி ஓங்காரத்து உட்பொருளாய் நின்றது நாடி நிலை. சரி, இந்த நாடில நம்ம யோகா பிராக்டிஸ் பண்ணி என்ன வரப்போகுது அப்படின்னு நான் கேட்கிறேன் அவை பிராட்டிய. சரிம்மா, நீ சொல்றதெல்லாம் ஒத்துக்கிறேன், யோகா பண்றேன், நான் முதல்ல அக்னி நாடின்னு ஆக்டிவேட் பண்றேன், எனக்கு என்ன அதனால பிரயோஜனம்? உந்தி முதலாகி ஓங்காரத்து உட்பொருளாய், உன்னுடைய அக்னி நாடி ஓங்காரத்தோட வைப்ரேட் ஆகுண்டா. அந்த ஓங்காரம் தாண்டா இறைமை, நீ தாண்டா கடவுள். உந்தி முதலாகி ஓங்காரத்து உட்பொருளாய், பிரணவத்தின் உட்பொருள். தகப்பன் சாமி சுவாமிமலை முருகப்பெருமான் தன் தகப்பனுக்கு சொன்னது போல நின்றது நாடி நிலை. உன்னுடைய நாடி எப்படிப்பட்டது? ஓங்காரத்தின் உட்பொருளாக அதிர்வுகளை கொண்டது. ஓங்காரத்து உட்பொருளாய் நின்றது நாடி நிலை. ஆகத்தான் நீ நாடியை பத்தி தெரிஞ்சுக்கணும், நாடியினுடைய இயற்கையை பத்தி தெரிஞ்சுக்கணும், நாடியை எப்படி ஆக்டிவேட் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாங்க. இதுக்கு நம்முடைய சித்தர்களுக்கு இணையம் யாருமே கிடையாது. அக்கு வேற ஆணி வேற. அவர் எப்படி ஒரு பைக் மெக்கானிக், எல்லாம் தெரியுதோ பைக்ல கார்பரேட்டர் தெரியும், மற்ற பிஸ்டன் தெரியும், உங்களுக்கு எப்படி லூபிரிகன் தெரியும். அது போல சித்தர்கள் வேற ஆணி வேற. நந்தி இருக்குது வன்னி வட்டம், அதில் நாட்டம் இருக்கு புருவ மத்தியானத்தில். சந்திரனும் கதிர் சூரியனும் அந்த தலத்தினில் நின்றனர் ஞான பெண்ணே. பாம்பு இருக்குது புற்றுக்குள்ளே, பந்தம் இருக்குது நெஞ்சுக்குள்ளே. வீம்பை அடக்கி உயர்ந்த கால் பரி வேடிக்கை பார்க்கலாம் ஞான பெண்ணே. மூலத்தெருவில் ஒரு பாய்ச்சல், முச்சந்தி வீதியில் ஒரு பாய்ச்சல், மேலை தெருவில் ஒரு பாய்ச்சல், பரி வேடிக்கை பார்க்கலாம் ஞான பெண்ணே. பாம்பாட்டி சித்தர் ஆத்தன்டிக் நெத்தி அடி அடிக்கிற. நந்தி இருக்குது வன்னி வட்டம், வன்னின்னா அக்னி, நெருப்பு. நெருப்பு நந்தி இருக்குது வன்னி வட்டம், அதில் நாட்டம் புருவ மத்தியான திட்டம். இங்க மூலாதாரத்துல இது வரைக்கும் போயிடலாம், இதுக்கு மேல போறது அம்பாள் கிட்டதான் இருக்கு. அது அவுட் அண்ட் அவுட் இட்ஸ் அ கிரேஸ் ஆஃப் அம்பாள். அதான் அந்த வாழைக்குமரிங்கிறது முக்கியமான ஒரு ஒரு அஷ்டாங்க ஒரு பூஜை முறை. அது இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அம்மா அம்மா மட்டும் அம்மா உருகின்ற இருப்பார். அவருக்கிட்ட ஒருத்தர் வருவார், பேரை முடிச்சு. ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு ஒரு ஞானி பேர் தியாவலப்பட்டு மறந்து போயிடும். ஆமா, அவர் வருவார். என்னடா ஆமா ஆமா கழுத்துட்டு பைத்தியம் மாதிரி, அது ஒரு கல்லு சிலை, அதை பார்த்து என்ன நீ பண்ணிட்டு இருக்க? எங்க அம்மா. சரி வா. இதுவே அவர் ஹிமாலயால வருஷக்கணக்கா தவம் இருந்து வந்தவர். அவருக்கு ஆர்டர் என்னன்னா ராமகிருஷ்ண போய் பாரு. தோதாபுரி 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 த கிரேட் ஞானி, அத்வைத்த ஞானி. அவர் வருவார். கிருஷ்ணா, சிலை நாக்கை நீட்டிக்கிட்டு இருக்கு, அது அழகா இருக்குன்னு நினைக்கிறியா? அழகா நாக்க நீட்டாம இருந்தாலும் பயமா இருக்குது, இது நாக்க வேற நீட்டிக்கிட்டு இருக்கு, கத்தி வேற கையில வச்சிருக்கு, இது போய் அம்மா அம்மான்னு கொண்டாடுறிய பைத்தியமே. உனக்கு ஞானம் தானே தெரியுமா? தெரியாது, அம்மா தான் தெரியும். சரி வா அப்படின்ட்டு அன்னைக்கு ராத்திரி சுடுகாட்டு கூட்டு போவேன். அக்னி மூட்டி கண்ணை விட்டுட்டு தியானம் பண்ணப்ப இவரு சின்சியரா சின்ன குழந்தை. இது அதோதாரணம் ராமகிருஷ்ண பரமஹம்சர். யார் சொன்னாலும் கேட்டுப்பார், யார் திட்டினாலும் கேட்டுப்பார். விவேகானந்தா நரேந்திரா என்னை ஏடா பாடா படுத்துற, ஏண்டா பாடா. அவர் விளையாட்டு பிள்ளையாரு, அவர் படுக்க கீழே காசு வச்சிருவார். இவர் காசு பட்டத உடம்பு எரியும். சின்ன மத்தியானம் படுத்தா ஐயோ எரியுது எரியுதேன்னு பார்த்தா அவருடைய மெத்த கீழே காசு வச்சிருப்பார். வேணும்ட்டு அவரை பாடா படுத்துறது விவேகானந்தர், நரேந்திரர் என்ற விவேகானந்தர். அவர் அவ்வளவு அழகா பாடுவார் நரேந்திரர் விவேகானந்தர். இவர் கெஞ்சுவார், நம்ம ஒரு பாட்டு பாடுடா, கிழவா நீ நினைச்ச நான் பாடிடுவேனா? நான் பாடச்சத நீ கேட்கணும், நீ கேட்கணும்னு பாட மாட்டேன். சரிடா நான் கேட்டுக்கிறேன்டா. சார் அந்த உறவு இருக்கு பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒரு அந்யோன்யமான ஒரு உறவு. கிழவா நீ பேசுற அப்படி 200 பேர் 300 பேர் காத்துக்கிட்டு இருக்க நீ பேசுறது கேட்கறதுக்கு, ஆனா கம்முன்னு இருக்கிறியே ரெண்டு ஒரு வார்த்தை. என்னடா பண்ண சொல்றேன் நரேந்திரா? அம்மான்னு நான் சொன்னேன்னு என் உணர்வு போயிடுது,
என்னை எதிர்பார்த்து 200 பேர் 300 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கா, நான் என்ன பண்றது? அதனாலதான் கொஞ்சம் தாண்டா பேச முடியுது. நிறைய பேசுறேன்னா என் மேல உடம்புல துணி இருக்கா இல்லையா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குதுடா. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான உறவு முறை விவேகானந்தருக்கும் ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஆக அந்த தோத்தாபுரி அவர் தியானம் பண்றச்ச இங்க வரைக்கும் போயிடுவார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். மேல போவோம் பாரு, மேல போக முடியலையே, அம்மா அழகா இருக்காளே, அம்மாவாவது ஆத்தாள மேல போட போயிட்டு பக்கத்துல கண்ணாடி சீட்டு கிடக்கும் அந்த சுடுகாட்டுல, இங்க புடிச்சு கிழிப்ப அந்த அந்த வேதனையில வலியில அப்படிம்பார். டக்குன்னு ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய எனர்ஜி வில் கோ டு த சஹஸ்ரஹாரா. இவர் எதிரிலே உட்காந்துருக்காரு, பையன் கீழே வருவான். காலையில் ஆகுது, மத்தியானம் ஆகுது, அவருக்கு பயம் ஆயிடுது தோத்தாபுரிக்கு. ஏன் தியானத்திலே இருக்கா, சமாதியிலே இருக்கா, இந்த ஊர்ல இவன் ரொம்ப பிரபலம், நம்ம முதுகுக்கு டின்னு கட்டிடுவாங்க. போயிட்டு நேரா ஊருக்குள்ள போவார். என்னங்க தியானம் பண்ணதுன்னு நரேந்திரன் கதாதர், அவர் பேர் கதாதர். அப்படியே இருக்க தியானத்துல என்ன பண்றது தெரியலன்ட்டு முள்ள முள்ள கதாதரா கதாதரான்னு காதுல சொல்லுவார். அப்படி வருவார். ஆக he was in samadhi for 36 hours without the consciousness. அப்புறம் தான் தோத்தாபுரி சொல்லி, புரியுதுடா, எந்த மேல எங்கேயோ இருக்கிற நீ, இப்ப எனக்கு பக்தின்னு என்ன சொல்லி கொடுடா, நான் இப்ப உன் ஸ்டூடெண்டா இருக்கேன், எனக்கு பக்தின்னா சொல்லி கொடுடா, எனக்கு அம்மா மேல பக்தி வரணும்டா, உன்ன மாதிரி வரணுன்றப்ப இங்கே இருங்கோ, இது உங்க வீடு அப்படின்னுட்டு இந்த தோத்தாபுரி ரிமைன்ஸ் வித் ஃபார் 3 months. அப்புறம் தான் அவரு ராமகிருஷ்ணன் விடை பெற்றுட்டு போவார். தோத்தாபுரி எவ்வளவு பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஞானி என்று தெரிஞ்சுக்கணும். அவருக்கு ஒரு முறை வயிறு கடுப்பு, ஒரே வயிற்று கடுப்பா இருக்கு, போயிட்டு அவர் 85 வயசாச்சு, இதுக்கு மேல இந்த உடம்பு இருந்தா என்ன இல்லாட்டி என்ன, இந்த ராமகிருஷ்ணா போன்னு சொன்னா விட மாட்டான் அப்படின்ட்டு ராத்திரி சொல்லாம கொள்ளாம கங்கையில இறங்கிடுவார். சார், ரெக்கார்டட் ஹிஸ்டரி. நம்ம எப்பேற்பட்ட இந்த உலகத்துல இருக்க தெரிஞ்சுக்கணும். பாரத தேசத்துல இந்த அதிசயங்கள் இங்கதான் நடக்கும், இன்னும் நடக்கும். அவர் நடக்க கங்கை நதி அவர் முழங்காலுக்கு மேல போக மாட்டேங்குது. ஹரித்வார்ல நீங்க நின்னா கூட அந்த வேகத்தை உங்களால தாங்க முடியாது. சங்கிலி எல்லாம் பிடிச்சிக்கணும். நீங்க பாத்திரக்கு மேல ஹரித்வாரம் போனாலும் எல்லாம் தெரிஞ்சிருக்கும். கங்கை நதி வேகத்துக்கு உங்களால நிக்க முடியாது. அம்மா அப்படி போவா வேகமா. இவர் போக போக அம்மா என்னை ஏத்துக்கோ போதும்மா, அம்மா என்னை ஏத்துக்கோ போதும்மா, அம்மா எனக்கு முழங்காலுக்கு மேல தண்ணி ஏற மாட்டேங்குது. ஏன்மாங்கிறப்ப திரும்பி போ திரும்பி போன்னு ஒரு குரல் கேட்க, மறுபடியும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் மடத்துல அவர் 3-4 மாசம் இருந்துட்டு அந்த பக்தி வளர்ந்ததுக்கு அப்புறம் போவார். வரல. ஆக நந்தி இருக்குது வன்னி வட்டம், அதில் நாட்டம் இருக்குது புருவ மத்தியான திட்டம். சந்திரனும் கதிர் சூரியனும் இடக்கலை பிங்கலை, அந்த தலத்தில் நின்றனர் ஞான பெண்ணே. புருவ மத்தியில் இருக்காங்க. பாம்பு இருக்குது புற்றுக்குள்ளே, மூலாதாரம். பந்தம் இருக்குது நெஞ்சுக்குள்ளே. இது மேல விட மாட்டேங்குது. என் பையன், என் பொண்டாட்டி, என் சொத்து, என் வீடு, என்னோட பிளாட்டு, சென்னை எல்லாம் பந்தம். பந்தம் இருக்குது நெஞ்சுக்குள்ளே, வீம்பை அடக்கி உயர்ந்தக்கா. எப்படியாவது வீம்பை அடக்கி மேல வந்துட்டேன்னா பரி வேடிக்கை பார்க்கலாம் ஞானம் பண்ணே. பரி என்பது குதிரை. குதிரை எப்பொழுதும் வாசி யோகம், அதுக்குதான் குறிப்பிடுவாங்க. பரி பரி என்றால் வேகமாக பாயக்கூடிய மூச்சு காற்று. வாசி யோகம் என்பது பொருள். மூலத்தெருவிலே ஒரு பாய்ச்சல். மூலபந்தம் உங்களுடைய மூலாதாரத்துல ஒரு எகிரெகிறீங்க. முச்சந்தி வீதிகள் ஒரு பாய்ச்சல். இதுதான் முச்சந்தி வீதி. கங்கா யமுனா சரஸ்வதி முச்சந்தி வீதியில் ஒரு பாய்ச்சல், மேலை தெருவில் ஒரு பாய்ச்சல். பரி வேடிக்கை பார்க்கலாம் ஞானம் பெண்ணே. பாம்பாட்டி சித்தர் வாழை கும்மில அவ்வளவு அழகா சொல்றார். ஆக 7வது குறள் உங்களுக்கு நாடி வழக்கம் அறிந்து செறிந்து முந்தி முதலாகி ஓங்காரத்து உட்பொருளா நின்றது நாடிதலை. இப்போ 8வது குறளுக்கு வரலாம். நாடிகள் ஊடு போய் புக்க நலன் சுடர்தான் வீடு தருமா விரைந்து. நீ நாடிகள் மூலமாவே யோகா பண்ணிட்டு இருந்தீங்க, அது உனக்கு அக்னி நாடியாக, ஒளி தரக்கூடிய நாடியாக உனக்கு வீடு பேரை தரும். லிபரேஷன். யூ கேன் கெட் தி செல்ஃப் என்லைட்டன்மென்ட். திஸ் இஸ் கிவன் பை தி அவ்வை பிராட்டி. அதுல எந்த ஒரு இரண்டு கருத்து கிடையாது. நாடிகள் ஊடு போய், யோகாவில மூச்சு பயிற்சியில உன்னுடைய நாடுகளின் ஊடே போய் நலம் சுடர்த்தான்.
உனக்கு உயர்வை தரக்கூடிய அந்த சுயம் பிரகாச வீடு தருமாம் விரைந்து, கூடிய விரைவில் நீ யோகா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன்ன உனக்கு வீடு பேரு தானாக கிடைக்கும் என்று அவை பிராட்டி நமக்கு அறுதியிட்டு உறுதியாக ரொம்ப அழகாக. சார் முக்கியம் சார், இப்ப நம்ம மலை ஏறுறோம், பழனி மலையை வச்சுக்கணும், 100 படி ஏறுறோம், மூச்சு வாங்குது, அப்படி இப்படி திரும்பி பாக்குறோம், வாட்டர் பாட்டில் தண்ணி குடிக்கிறோம், வாங்க போலாம் அப்படின்னு குழந்தைங்க எல்லாம் கூப்பிடுதுங்க. வயசாச்சு, அவங்க வேகத்தை ஈடு கொடுக்க முடியல, வரேன்டா அப்படின்னு பாக்குறோம். இன்னும் எவ்வளவு தூரம்டா அப்படிங்கிறோம். கொஞ்சம் தூரம் தாங்க, 10 படிக்கட்டு இருக்குது, படிக்கட்டு அதான் தெரியுது பாருங்க, அது வந்து வரல அப்படின்ட்டு என்கரேஜ் பண்ணுவாங்க. அதுதான் தெலுங்குல ஒண்ணு இருக்கும், யாத்திரை போறச்ச எந்த எந்த தூரம், இன்னும் எவ்வளவு தூரம், செல்ல செல்ல தூரம், தூரம் தான், எந்தெந்த தூரம் செல்ல செல்ல தூரம், எந்தெந்த தூரம் செல்ல செல்ல தூரம், எந்தெந்த தூரம் செல்ல செல்ல தூரம். எப்படி ஐலேசா பாடுற மாதிரி யாத்திரை போகக்கூடிய ஆந்திர மக்களுக்கு என்கரேஜிங் வாய்ஸ், எந்த தூரம் செல்ல செல்ல தூரம், இன்னும் எவ்வளவு தூரம் போனுங்க, வந்துட்டங்க, திரும்ப வந்துடுங்க கோயில். அது எத்தனை திரும்ப திரும்ப சொல்ல முடியாது. அது போல அவை பிராட்டி என்ன சொல்றாங்க, நாடிகள் ஓடு போய் புக்க நலன் தொடர்தான் வீடு தருமாம் விரைந்து, பக்கத்துல வந்துட்டுடா, சீக்கிரமா கவலையப்பட, நான் இருக்கேன், பாட்டு இருக்கேன்னு கூடவே தைரியமா வா அப்படின்ட்டு ரொம்ப அழகா ஒரு தைரியத்தை நமக்கு கொடுக்குறாங்க. அந்த தைரியம் தான் நமக்கு அப்பேற்பட்ட ஒரு விரைவை அவை பிராட்டி சொல்லிட்டாங்க, அது எந்த விதமான மாற்றமும் கிடையாதுங்கிற ஒரு வலிமையை கொடுக்கு. அது என்ன சொல்றது, அந்த தைரியம் தான் நமக்கு அவை பிராட்டி ஒரு விட்டமின் மாத்திரை மாதிரி. வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன், வா இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அப்படிங்கிறது. அப்புறம் என்ன சொல்றாங்க, நாடி வழக்கம் அறிந்து செறிந்து அடங்கி நீடோடி காண்பது அறிவு. அதே நேரத்துல அவை பிராட்டி வான் பண்றாங்க, நீ நாடி சக்தி அதிகமாக அதிகமாக உனக்குள் அஷ்டமா சித்திகள் வாய்க்கும், உனக்கு நிறைய யோகா பவர் வரும். அணிமா மகிமா லகிமா கரிமா வாசித்தவம் பரகாயம் பரசிவத்துவம் ஆக 8 சித்திகளும் உனக்கு வரும். எல்லாம் மிஸ்கைட் பண்ணும், நீ சொன்னா பலிக்குது, யூ கேன் மெட்டீரியலைஸ் திங்ஸ், யூ கேன் வாட் எவர் யூ கேன் பிளெஸ் தெம். இதெல்லாம் நீ காசு பணத்துக்கு ஏமாந்து அதுக்கு அடிமை ஆயிட்டேன்னு செத்தடாம அவரேன்ட்டு இங்க சொல்றாங்க. நாடி வழக்கம் அறிந்து செறிந்து, அத நல்லா மாஸ்டர் பண்ணிட்டேன்னு பத்தாது, அடங்கு மவனே நீ அடங்கு. இந்த பரமபத சோபான படத்துல ஏணியில மேல ஏறிடலாம், கடைசியில பெரிய பாம்பு காத்துக்கிட்டு இருக்கும். அங்க பயபக்தியோட போகணும், நாராயணா நாராயணா கோவிந்தா கோவிந்தா. என்னங்க இன்னொரு 3 போடுங்க தாண்டிடுவீங்க. அந்த கரெக்டான 3 தான் விழும், சைய பாம்பு கீழே வந்து கடைசி கட்டத்துல நிற்போம். இதெல்லாம் இந்த பரமபத சோபான படம், இதெல்லாம் விளையாட்டு இல்லைங்க, இது நம்முடைய கலாச்சாரம் பின்னி பிணைந்தது. ஏணிங்கிறது நீ செய்யக்கூடிய யோகம், பாம்புங்கிறது நீ செய்யக்கூடிய பாவம், இதெல்லாம் பேர்பட்ட ஒரு கலாச்சாரம் மிகுந்தது. விளையாட்டுல கூட நமக்கு அந்த கலாச்சாரத்தை புகுத்துறாங்க. ஒரு கோவில போய் சுத்திட்டு வந்துட்டோம்னா we do all the அஷ்டாங்க யோகா, அதை பத்தி நிறைய பேசியிருக்கேன். அதனால நாடி வழக்கம் அறிந்து செறிந்து, யூ ஷுட் பிகம் த மாஸ்டர். அடங்கு அடங்கி நீடொளி காண்பது, நீ அடக்கம் இருந்தாதான் அடக்கம் அமரருள் வைக்கும், அடங்காமை ஆறிருள் வைத்துவிடும். அற்புதமான திருக்குறள். அடக்கம் அமரருள் வைக்கும், அடங்காமை ஆறிருள் வைத்துவிடும். மேல போறோம்ட்டு திமிரு மட்டும் வரவே கூடாது. எல்லோருக்கும் நன்றாம் படிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. நாடி வழக்கமறிந்து செறிந்து அடங்கி நீடொளி, நீடொளிதான் முடிவே இல்லாத ஒளி, அக்னி தம்பம் காண்பது அறிவு. அது தாண்டா ஞானம். மேல போக போக கீழே விழுந்த அடியும் பலமா இருக்கும். அதனால மேல போக போக ஜாக்கிரதையாடுவோனே, அடங்கு அடங்கு. சார் ஒரு அம்மாவை விட கனிவோட என்கரேஜ் பண்றாங்க, வார்னிங் கொடுக்குறாங்க, அதே நேரத்துல நான் கூடவே இருக்கேன்டான்ட்டு அம்பை பிராட்டி ஞான குரல் நான் அவ்வளவு என்ஜாய் பண்ணி படிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு அடுத்தது அறிந்து அடங்கி நிற்கும் அந்நாடிகள் தோறும்
செறிந்து அடங்கி நிற்கும் சிவம். சிவம்னு தனியா எங்கே இல்லடா, அந்த நாடிகளுக்குள் ஒளிச்சுடராக ஊடு உருவி பரவி இருக்கும். அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்திருக்கக்கூடிய சிவமே நீ தாட்டாக. அதை நல்லா உணர முடியும். நமக்குள்ள இனம் புரியாத ஒரு சுகம், இனம் புரியாத ஒரு சந்தோஷம், இனம் புரியாத ஒரு ஆனந்தம். எல்லாரையும் பார்த்து தானே சிரிப்போம் சார். யூ வில் ஸ்மைல் அட் பீப்புள். அவன் திருப்பி சொல்றான் இல்லையா, நம்ம சிரிச்சுட்டு இருப்போம். யூ வில் பி டிஃபரண்ட் டோட்டல். அதுதான் அவைப்பாடு சொல்றாங்க. அறிந்து யோகா பண்ணி நாடில் எப்படி போறது தெரிஞ்சுக்கோ. அடங்கி அடக்கமாயிரு நிற்கும் அந்நாடிகள் தோறும். நீ அந்த மாஸ்டர் பண்ணிட்டு அந்த நாடிகள் தோறும் செறிந்து இன்டென்ஸ் அடங்கி அதுக்குள்ள ஊடு பொருளாய் நிற்கும் சிவம். அதை உணர்ந்துட்டா நீதாண்டா சிவம், நீதாண்டா சிவம்னு ரொம்ப அழகா அற்புதமாக அவை பிராட்டி நமக்கு ஒரு அழகான தைரியத்தை கொடுக்கும். இது அற்புதம். இதுலதான் மறுபடியும் நம்ம ஒரு அழகான பாடல் பார்த்தோம்னா, இது யோசிச்சு பாருங்க. காட்டு முயலுக்கு 4 கால், அந்த நாம் பிடித்த மேட்டு முயலுக்கு 3 கால். மேட்டு முயல் முக்கால் முயலும் முழு முயலே ஆனாக்கால் அக்கால் வெளியாம் அது. கொங்கண சித்தர் மறைப்பொருள சொல்ற. காட்டு முயலுக்கு 4 கால், சாதாரணமான முயலுக்கு 4. நான் பிடித்த மேட்டு முயலுக்கு, முயல் தான் இங்க முயற்சி பண்றது, முயல் கிடையாது. நான் முயற்சி பண்ணினேயானால் மேட்டு முயலுக்கு, மேடுன்னா இங்க போறதுக்கு 3 கால். இடகலை, பிங்கரை, சுஷும்னா, சந்திர நாடி, சூரிய நாடி, அக்னி நாடி. நான் பிடித்த மேட்டு முயலுக்கு 3 கால். மேட்டு முயல் முக்கால் முயலும் விடாம ட்ரை பண்ண சதுதீர்க்க காலே நைரந்தர்ய சத்கார சேவிதா திருடகோரும். பதஞ்சலி சொல்ற மாதிரி சதுதீர்க்க காலே முக்கால் முயலும் முழு முயலே ஆனாக்கா, என்னுடைய முயற்சி முழுமையானது ஆகும் பொழுது அக்கால் வெளியாம் அது. எப்பவுமே இறைவனை பற்றி சொல்லுவாங்க. சிதம்பர ரகசியம் இது. வானவெளி, வெட்ட வெளி, வெட்ட வெளிதனிலே என் கண்ணம்மா விளையாட்டை பார். யூ பிகம் தட். இது கொங்கணவர் ஞான கோவையில கொங்கண சித்தர் சொல்ற. இது ரொம்ப அழகா இருக்கும். காட்டு முயலுக்கு 4 கால், நான் பிடித்த மேட்டு முயலுக்கு 3 கால். மேட்டு முயல் முக்கால் முயலும் முழு முயலே ஆனாக்கால் அக்கால் வெளியாம் அது. அக்கால், கால் என்பது மூச்சு. அந்த கால் என்பது அக்கால். அந்த மூச்சின் வாசியோகத்தில் நான் தெரிந்து கொண்டேனே ஆனால் வெளியாம் அது, நான் இறைவனாகிறேன். முக்கால் முயலும் முழு முயலே ஆனாக்கால் அக்கால் வெளியாம் அது என்ற அற்புதம். இது ஒரு தெய்வீகமான அனுபவம். ஆக இந்த நாடி தாரணையில முழுமையா நாடியை பத்தி பார்த்துட்டோம். அப்புறம் ஒரு லிஸ்ட் கொடுத்திருக்கேன். ஒவ்வொரு நாடியும் எப்படி உங்களுக்குள்ள ஆண்மை பெண்மை. Every male body has got a feminine energy. Every female body has got a male energy. அது கம்ப்ளீட்டா இந்த லிஸ்ட்ல நான் கொடுத்திருக்கேன். நீங்க வல்லமுறை பண்ணிக்கோங்க. சரி, இந்த அற்புதமான வாய்ப்புக்கு நன்றி. கூடவே பயணிச்சீங்க, இன்னும் பயணிக்கலாம். அடுத்தது வாயு தாரணை. எப்படி டிஃபரெண்ட் வாயுஸ் ஆர் கண்ட்ரோலிங் ஆர் ஆக்டிவிட்டிஸ். இதை நாம இந்த ஞாயிற்றுக்கிழமை பார்க்கலாம். தேங்க்யூ அருண், தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. கூட பயணித்தமைக்கு எல்லோருக்கும் நன்றி. மறுபடியும் நாம இந்த ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கலாம். நான் நோட்ஸ் அனுப்புறேன், அப்படியே அசை போட்டு பாருங்க. சுகமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். நம்ம எப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தவர்கள்ட்ட you will feel so energetic, you will feel so confident, self confident. You will say I am God. நீங்க டிக்ளேர் பண்ணுவீங்க I am God. அதுக்கு அவ்வை பிராட்டி நான் இருக்கேன்டா அவங்க கூடங்கிறாங்க. சித்தர்கள் நாங்க இருக்கேன்டா அவங்க கூடங்கிறாங்க. கடவுள் உனக்குள்ள இருக்கார். அதை உணர்வதுதான் மனித பிறவியின் ஒரே லட்சியம் என்பதை. லைஃப் இஸ் லவ், லைஃப் இஸ் ஜாய், லைஃப் இஸ் என்தூசியாசம். ஜெய் குருதேவ். அடுத்த வருஷம்.